சோஷியல் மீடியால ஏதாவது ஒரு போட்டோ அப்லோட் பண்ணா போதும், அதுக்கு வர்ணிப்பானுங்க பாருங்க, வா உங்க சைஸ் நல்லா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் 90 அந்த பொண்ணு அம்மா மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டானுங்க. சத்தியத்துல கேக்குறேன், இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு போஸ்ட் போட்டோன்னு நம்மள அவன் எல்லாம் அம்மா மாதிரி பார்க்க நினைச்சுதான் அந்த போஸ்ட். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏன்னா இது பெண்ணியத்தை பத்தி பேசுற கருப்பழனி இப்படி பேசிட்டாரா அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது நீ நானா மாதிரியே வந்துட்டு ஜி தமிழா அப்படின்னு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. இதுவும் வந்துட்டு ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி வந்துட்டு தான் இருக்கு. இதுல வந்துட்டு பெண்ணியத்தை பத்தி நிறைய பேசுவாரு கருப்பழனியப்பன். அப்படி பேசும்போது இப்ப என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு போஸ்ட் போடுதான். அந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் 99% பேர் எப்பா அவ சைஸை பத்தியா எப்படி இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட்ஸ் ஒன்லி கமெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்களாம். ஒரு சில பேர் தான், அதுக்குன்னு அம்மா மாதிரிலாம் பார்க்க மாட்டானுங்க, ஒரு சில பேர் தான் நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். இதை பேக்ரவுண்ட்ல சோகமான மியூசிக் போட்டு அந்த பொண்ணை பேச விட்டுருக்காங்க. சரி, இதுக்கு கருப்பழனியப்பன் எத்தனை பதிலடி கொடுத்தாரு. சரிம்மா, நான் தெரியாம தான் கேட்குறேன், நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறது உங்களை அம்மா மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகத்தானா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த பொண்ணு கிட்ட பதிலே கிடையாது, வாயடிச்சு போயிடுச்சு. எப்பவுமே கருப்பழனியப்பன் பெண்களை பத்தியும் பெண்ணியத்தை பத்தியும் ஆண்களை விட பெண்கள் மேல அப்படின்னு பேசுறவர் அவரே வந்துட்டு இப்படி பேசியிருக்காருன்னா கொஞ்சம் யோசிக்கணும். யாருடைய ஆடை சுதந்திரத்தை பத்தியுமே பேசுறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஒருத்தர் போடுற ஆடை அது அவங்களுடைய இஷ்டம், அவங்களுக்கு பிடிச்ச ஆடையை அவங்க போடுறாங்க. இதுல நம்ம எந்த கமெண்ட்டுமே பண்ணவே கூடாதுன்றத டவுட்டே கிடையாது. ஆனா அது ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ட்ரெஸ் போட்டுட்டு ஆஃபீஸ் போகுது, வேலைக்கு போகுது, கோயிலுக்கு போகுது, எங்கனாலும் போய்கிட்டோம், அவங்க ட்ரெஸ்ஸை பத்தி நம்மளால கமெண்ட் சொல்லவே முடியாது. ஆனா அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபேஷன் ஷோல போனா கண்டிப்பா கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா ஃபேஷன் ஷோவேன்றது அவங்களுடைய ஆடை வந்துட்டு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி குறை சொல்றதும் நல்லது சொல்றதும் மட்டும்தான். ஸோ லைக் இன்ஸ்டாகிராமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு ஆடையை அணிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ ஆபாசமான ஆடை அணிந்துக்கிட்டு அது உங்களோட விருப்பம். நீங்க வந்துட்டு ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கு போகலாம், சினிமா நடிக்கலாம், அது அவங்களோட விருப்பம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா அதே ஆடையை போட்டுக்கிட்டு ரீல்ஸ்ல நீங்க வீடியோ போடுறீங்க. ரீல்ஸ்ல வீடியோ எதுக்காக? ஒருத்தர் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வியூஸ் அதிகமாக போடுறது தான். ஸோ நீங்கள் அந்த ஆடையே வந்துட்டு இன்னொருத்தர் பார்க்கணும், இன்னொருத்தர் லைக் பண்ணணும் அப்படின்றத போட்டு தான் அந்த இடத்துல ரீல்ஸை போடுறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்ல தான் செய்வாங்க, சில பேர் தப்பான கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதை நீங்கள் கமர்ஷியலாக ஆக்கும்போது அதோடைய நிறை குறைகளை பற்றி மற்றவங்க சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? அதாவது இது பெண்கள் மட்டும் தான் செய்யறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆண்கள் ஆடை விஷயத்துல செய்ய மாட்டாங்க, அசிங்கமா பேசுறதுல பண்ணுவாங்க. இப்போ ஆண்கள் வந்துட்டு ரொம்ப அசிங்கமா பேசுறது, ரொம்ப நான்சென்ஸா பேசுறது, அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் கூட்டு வந்து இன்டர்வியூ வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அசிங்கமா பேசி வீடியோ போட்டு லைக்ஸ் வியூஸ் ஷேர்ஸ் வாங்கிட்டு போறாங்க ஆண்கள். பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆபாசமா வந்துட்டு நடிச்சு ரீல்ஸ் போட்டு நான் டான்ஸ்லாம் ஆடி அதுல வந்துட்டு வியூஸ் ஷேரு அதெல்லாம் எடுத்து. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு தப்பான விஷயம் தான். ஸோ இது ரெண்டு தப்பான விஷயத்துக்குமே வந்துட்டு தப்பான எதிர்வினைகளும் வரத்தான் செய்யும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அந்த எதிர்வினைகளும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரீல்ஸை தவறான ஆடை போட்டுக்கிட்டு உங்கள் அங்கங்கள் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து டான்ஸ் ஆடினா அதை கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக தான் ரீல்ஸ் கீழே வந்துட்டு வியூஸில் ஷேரு லைக்கு கமெண்ட் ஆப்ஷனே இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் நல்ல விதமாக போட்டால் நல்ல கமெண்ட்ஸ் வரும், கெட்ட விதமாக போட்டால் கெட்ட கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால தான் ரீல்ஸில் கமெண்ட் ஷேர் எல்லாமே இருக்குங்க. ஸோ இது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா தப்பு தானே. ஆனால் நீங்கள் உங்களோட அதே ஆடையை நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப போட்டு போகும்போது அப்போயாவனா ஒருத்தர் பார்ப்பா இப்படி போட்டு போகுதுன்னு சொல்லி கேட்டால் அது தப்பு தான், அது ஈவ்டீசிங் தான், டவுட்டே கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் வந்துட்டு மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக போட்டு போல. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் போட்டு போகிறீங்க. அதையே ரீல்ஸில் போட்டால் கமெண்ட் வர தானே செய்யும். கமெண்ட் எதுக்கு, லைக் எதுக்கு, ஷேர் எதுக்கு, சப்ஸ்கிரைப் எதுக்கு, எல்லாம் யூஸ் பண்ண தானே. ஸோ பசங்க பண்ணுறாங்க, டவுட்டே கிடையாது. ஸோ உடனே வந்துட்டு என்னடா இவன் ஆடை சுதந்திரத்தை தப்பாக பேசிட்டான் அப்படி இப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ நான் சொல்ல வந்தது, நீங்கள் ரீல்ஸில் உங்களை பார்க்கணும், உங்கள் டான்ஸை பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் தான் செய்கிறீங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. சொன்னதில் தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.